முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அறிவிப்பானது சட்டப்பேரவையில் வெளியாகியிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 1248 கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்படவிருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை அருகே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சட்டப்பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் நீட்டிக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கைக்கு பதிலளித்ததற்கு பின்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 110 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் மிக முக்கியமாக கலைஞருடைய வருமுன் காப்பும் திட்டம் 1000 சிறப்பு முகாம்கள் மூலம் மீண்டும் புதுப்பொலிவுடன் செயல்படும் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதே போல முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டம் 2020 ஜனவரி முதல் 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இதற்காக நடப்பாண்டில் 1248 கோடி 29 லட்சம் ரூபாய் செலவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அரிய வகை ரத்த சோப்பணுக்கள் உரைநிலை சேமிப்பு அலகு 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னைக்கு அருகே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் இணைய அடிமை நோய்க்கு ஆளாவதை தடுப்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மனநல நிபுணர் குழுவால் சிறப்பு ஆலோசனைகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வெளியிட்டிருக்கிறார். இதே போல 25 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் 18 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் தலா 2 கோடி ரூபாய் வீதம் பன்முக உயர்தர தீவிர சிகிச்சை பிரிவுகள் 97.49 லட்சம் மதிப்பில் ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஊரக பகுதியில் உள்ள 2400 துணை சுகாதார நிலையங்கள் நலவாழ்வு மையங்களாக 35 கோடியே 52 லட்சம் செலவில் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கார். இதே போன்று கிராமப்புற சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்காக 2400 செவிலியர்கள், 2448 சுகாதார ஆய்வாளர்கள் ரூபாய் 17 கோடியே 42 லட்சம் செலவில் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் மனநலத்தை காப்பதற்காக அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலும் முதியோர் மறதி நோய்க்கான தனி சிகிச்சை பிரிவு தொடங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். ஆக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் புதிய அறிவிப்புகளாக 110 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.